உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்தினபடினாலே எனக்கு கதாதிகள் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிஷப் வேதராஜையாவுக்காகவும் சபை மக்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். பிஷப் SSJ ராஜையா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே அப்பா, விசேஷமாக அப்பா நேசரின் கரம் அப்பா அந்த ஆலயத்தின் ஆண்டு விழாவை நாங்கள் அனுசரிக்கும்படியாக கர்த்தர் நீர் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். தகப்பனே, எத்தனையோ பாடுகள் மத்தியிலே, உபத்திரத்தின் மத்தியிலே அப்பா நாங்கள் கடந்து வர நீர் கிருபை செய்து இன்றைய நாளிலே நாங்கள் இப்படியாக உம்மை ஆராதிக்க களி கூற தேவன் நீர் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த திருச்சபையில நாங்கள் அங்கு வைக்கவும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக எழுந்து பிரகாசிக்கவும் கிருபை செய்ய போகிறபடினாலே நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட வேதாமத்திலிருந்து நாங்கள் சில பகுதிகளை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது கர்த்தர் நீர் எங்களோடு இடைபட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம ஒரு கதை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? 2 நண்பர்கள் இருந்தாங்களாம். 2 நண்பர்கள், ஆலயத்துக்கு போகிற நண்பர்கள். ஒரு நண்பர் பார்த்து சொன்னார் அடுத்த நண்பரை, வாரம் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், வாரம் சபையில் பாஸ்டர் மனம் திரும்புங்கன்னு சொல்கிறாரு, பாவத்தை அறிக்கை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க, அன்பு செலுத்துங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, சமாதானமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க, அடிக்கடி இதே தான் நம்ம கேள்வி கேட்டிருக்கோம், இதனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க ஒரு நண்பர். இப்போ அடுத்த நண்பர் சொன்னாராம், உனக்கு திருமணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டார். அவருக்கு எனக்கு ஒரு 10 வருடம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த நண்பர் சொன்னாராம், நீ டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? நாம சாப்பிட்டுட்டு இருக்கேன். உன்னுடைய மனைவி திருமணமான முதல் வாரத்தில் உனக்கு செஞ்ச சாப்பாடுலாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லையா? அவர் சொன்னாரா, இல்லை, இது செஞ்சுருப்பாங்க, அது செஞ்சுருப்பாங்க, ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னார். இப்போ அவர் சொன்னாரா, சில காரியங்களை ஒருவேளை மறந்துருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில வளருவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஒருவேளை ஒரு வருடத்துக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ட சாப்பாடு என்னன்னு நமக்கு மறந்துருக்கலாம், ஆனால் அன்றைய தினத்திலே அந்த சாப்பாடு நம்ம உடம்புக்கு என்னது தேவையான போஷாக்கை கொடுக்கிறது. அல்லேலூயா. அதே போல நம்ம வாரம் வாரம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கும் போது அது நமக்கு பிரயோஜனமாயிருக்கும் இல்லையா? நம்ம ஆலயத்தில் வருகிறோம், ஆலயத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். இப்படியாக கேட்கும்போது கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒருவேளை கடந்த வாரத்தில் கேட்ட செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிறவங்கள ஒரு 4 பேர் அதுக்கு சொல்ல முடியும். அதுக்கு முந்தின வாரம் நம்ம என்ன தியானித்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒருவேளை மறந்துருக்க கூடும். மேபி 2 பேர் சொல்ல வாய்ப்பு இருக்கும். இல்லை ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன வார்த்தையை கேட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு சரியா ஞாபகம் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு அன்றைய நாளிலே நாம் கேட்கிறதான வார்த்தை பிரயோஜனமாக இருக்கும், அதுன்றதுல ஒரு சந்தேகம் இல்லையா? இன்றைய நாளிலும் கூட கர்த்தருடைய சன்னிதானத்திலே காத்திருந்து ஜெபித்த போது கர்த்தர் சொன்ன சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இது ஒன்று உங்களுக்கு புதிதாக இருப்பதாக தோன்றாது, ஆனால் நீங்க வாஞ்சையோடு இல்லையா, வாஞ்சையோடு கேட்கும் போது கர்த்தர் ஒவ்வொருவரோடும் பேசுவார் என்பதுல சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. நம்ம வாசிப்போம், நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7-8 இல்லையா? நீங்க உங்களுடைய சபையில் உள்ள வரும்போதே அதை நான் பார்த்த இந்த இடத்துல வசனம் அந்த இடத்துல அழகா எழுதியிருந்தது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிப்போம். இந்த வசனம் அநேக முறை வாசித்திருப்போம், கேட்டிருப்போம் இல்லையா? இன்றைய நாளிலே கர்த்தர் இதனை தியானிக்கும் போது கர்த்தர் ஒரு வார்த்தை எனக்கு திரும்பமாக என்னுடைய சிந்தனையிலே கொண்டு வந்த ஒரு காரியம். 8ஆம் வசனத்துல கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான். அல்லேலூயா.
கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? நாம் எல்லாம் கேட்கிறோம் என்று சொன்னால் என்ன? நாம் செபிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். கர்த்தரிடத்திலே நம்முடைய தேவைகளை சொல்லுகிறோம் இல்லையா? எனக்கு இந்த தேவை இருக்கிறது, எனக்கு சுகவீனத்திலிருந்து ஒரு சுகம் வேண்டும், பொருளாதாரத்திலிருந்து ஒரு பொருளாதார விடுதலை வேணும், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை வேணும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் படிப்பிலே ஒரு முன்னேற்றம் வேண்டும், எனக்கு இப்படியான ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி அநேக முறை நாம் கர்த்தரிடத்திலே கேட்கிறவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம யோசித்து பார்க்கும்போது சில நேரங்களிலே நாம் கேட்கிற காரியம் உடனடியாக நமக்கு கிடைக்கிறது இல்லை. நாம் கேட்கிற காரியம் கால தாமதமாகி கொண்டிருக்கிறது. அநேக நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சோர்வு காணப்படுகிறது. ஏன் நான் இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேனே, இவ்வளவு நாளா காத்திருக்கிறேனே, ஏன் எனக்கு இந்த விடுதலை கிடைக்கல, ஏன் என்னுடைய குடும்பத்துல மட்டும் இந்த போராட்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் நாம் சோர்வுக்குள்ளாக கடந்து செல்கிறவர்களாக நாம காணப்பட்டிருக்கிறோம் இல்லையா? கர்த்தரிடத்துல நான் கேட்டேன், கர்த்தாவே நீ சொல்லுகிறீங்க கேட்கிறவர் எவனும் பெற்றுக்கொண்டானே என்று சொல்லி கர்த்தர் ஒரு காரியத்தை திரும்பமாக சொன்னார். நான் அதை உணர்ந்தவனாக கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். நாம அநேக முறையை நம்ம சொல்லி கேட்கிறது என்பது செபிக்கிறது. கர்த்தரிடத்துல நம்ம கேட்கிறோம், எனக்கு தேவை இருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஒரு வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். என்ன பாருங்க நல்லா, அப்போதான் உங்களுக்கு புரியும். நம்ம கேட்கிறது எப்படி சொல்லுவோம்? வாய்னால கேட்கிறவனாக இருக்கிறார். கர்த்தர் உணர்த்தின ஒரு காரியம், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. கேட்கிற எவனும், புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற, அதன்படி ஒப்பு கொடுத்து அதற்கு கீழ்ப்படுகிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே இன்றைய நாளிலே அநேக காரியங்களை நம்மோடு வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்மோடு பேச அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அநேக நேரங்களில் நம்ம குடும்பங்களில் சிறு பிள்ளைகளை இது பண்ணுவோம் இல்லையா? நான் சொன்னா கேட்க மாட்டியா, சொன்னா கீழ்ப்படிய மாட்டியா, செவி கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் சொல்லுவோம் இல்லையா? கேட்க மாட்டோம். கேட்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கீழ்ப்படுகிற ஒரு காரியத்தை நாம் சொல்கிறதாக காணப்படுகிறோம். அவைக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நாம, சபைக்கு ஒழுங்காக வருகிற நாம, ஜெபிக்கிற நாம, அநேக காரியங்களை ஒழுங்கும் கிரமமாக செய்கிற நாம, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் கீழ்ப்படுகிற குணம். நாம் எப்பொழுது கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ, எப்பொழுது வேதத்துக்கு செவி கொடுக்கிறோமோ, எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ, நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய தேவைகளை பெற்றுக்கொள்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் வேதாகமத்தில் அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன் இல்லையா? அநேக நேரங்களில் நம்ம சொல்லும் போது பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் இல்லையா? சின், பாவம் நமக்கு அநேக காரியங்களுக்கு ஒரு தடையாக இருக்கிறது என்று சொல்லி வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஏசாயா புத்தகங்களை பார்க்கும்போது 59:2, ஏசாயா 59:2 வாசிங்க. இது பாவம் என்ன படிக்கிறதுனா படிங்க. நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை, நம்முடைய வாழ்க்கையில சுகத்தை, நம்முடைய வாழ்க்கையில நன்மையை பெற்றுக்கொள்ள கூடாதபடி நம்முடைய பாவம் தடையாக காணப்படுகிறது என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. பாவம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தடையாக காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அநேக நேரங்களில் நாம் இதை உணர்ந்தவர்களாக, இதை அறிந்தவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஆனால் கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து நமக்காக பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார். நமக்கு ஒரு விடுதலை பெற்றுக் கொடுத்தார். நாம் இனி பாவத்திற்கு அடிமைகள் இல்லை, பாவத்திலே நாம் இனி வாழ்ந்து கொண்டிருப்பதில்லை. நமக்கு ஒரு ரட்சிப்பை கல்வாரி சிலுவையில் அவர் திரு ரத்தத்தை சிந்தி நமக்கு ஒரு மீட்பை கொடுத்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கார் இல்லையா? பாவம் நமக்கும் கர்த்தருக்கும் இடையே இருந்ததான ஒரு சுவர், இந்த பிரிவினை என்ன ஆகிவிட்டது? அகன்று விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளாக மீட்கப்பட்டு விட்டோம். விசுவாசத்தினாலே அவருடைய பிள்ளைகளாகும்படி நம் அனைவருக்கும் அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக இருக்கிற வேளையில நாம் எப்படி செயல்பட வேண்டும்? அன்னிதின நாட்களில கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நாம, கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிற நாம கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படிய விடாதபடி பொல்லாதான பிசாசு இல்லையா என்ன பண்றா? யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை பார்த்து கொண்டு பொல்லாத பிசாசு வகை தேடிக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில அநேக சிறு சிறு போராட்டங்களை, பிரச்சனைகளை அவன் கொண்டு வருகிறனால என்ன பண்ற? பின்மாற்றத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்றோம். பாவத்துக்குள்ளாக மறுபடியும்
பழைய வாழ்க்கைக்குள்ளாக எனக்கு இங்கே ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி தெரியலையே, கால தாமதமாக இருக்கு, நான் அங்கே இருந்தாலே எனக்கு நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு தவறான யோசனையை சத்ருவானவன் கொண்டு வந்து என்ன பண்றான், பின்மாற்றத்துக்குள்ளாக கொண்டு செல்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு அவர் விடுதலை கொடுத்து விட்டார். பாவத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை இல்லையா, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி நம்ம வேதாந்தத்தில் பார்க்கிறோம் இல்லையா. எரேமியா 5:25 எப்படியாக சொல்லப்படுகிறது, உங்கள் பாவம் நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. நம்ம நன்மை நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடாதபடி என்ன பண்ணிருக்கலாம், பாவம் ஒரு தடையாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது இல்லையா. இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் அவர் எடுத்து போட்டு விட்டார். அதை நம்ம விசுவாசிக்கிறோம், அதை நமக்கு அவர் ஈவாய் கொடுத்து விட்டார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கையில காணப்படுகிற மறைமுக பாவங்கள், மற்றவர்களுக்கு தெரியாத நம்முடைய இருதயத்தில் இருக்கிற சிந்தைகள், இதை தான் நம்ம என்ன பண்ணணும், ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன் முதலாவதாக இந்த இருதயத்தின் நினைவுகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். நம்ம இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று சொல்லி வேதாந்தத்தில் பார்க்கிறோம். அப்போ இருதயத்தின் நினைவுகளை நாம் பத்திரமாக பார்த்துக்கிறோம். இருதயத்துல தவறான எண்ணங்கள், இச்சையான பார்வைகள், இவைகள் எல்லாம் என்ன பண்றது, பாவத்தை பிறப்பிக்கிறதாக காணலாம். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தரோடு ஒப்புரவுகளாகிறவங்க அதனால எழுந்தோடனே என்ன பண்ணணும், ஜெபிக்கிறோம். இந்த நாளை என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எந்த பாவமும் என்னை மேற்கொள்ளாதபடி, எந்த அக்கிரமும் என்னை மேற்கொள்ளாதபடி, உமக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் நான் செய்யாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி அதிகாலையில நான் ஜெபிக்க வேண்டும். போகும்போதும் வரும்போதும் கர்த்தருடைய பிரசன்னத்தோடு செல்ல வேண்டும். அதே போல இரவுல வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு இருந்து செய்த காரியங்களை நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக ஜெபிக்கணும். ஜெபிக்காதபடி நம்ம இரவுல தூங்கத்துக்கு போனோம்னா அதுவே ஒரு பாவம். இதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஒரு 10 நிமிஷமாவது ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தரிடத்துல நாம் இந்த நாளிலே நடந்த காரியங்களை இல்லையா, ஒரு ஸ்கூல்ல போனா ஒரு டீச்சர் கிட்ட ஒரு சார் கிட்ட எப்படி ஸ்கூல் மாணவன் காரியங்களை ஒப்புவிக்கிறானோ அதே போல நம்முடைய பரம தகப்பனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட நம்ம எடுத்துக்கணும். இந்த நாளில நான் இங்க போனேன், வந்தேன், இந்த காரியத்தை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கண்ணை மூடும் போது கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். எடுத்த உடனே உங்களுடைய அவருடைய பிரசன்னத்தை உணர முடிகிறதா இல்லையா என்று சொல்லி நீங்க பரிசுத்து பார்க்க வேண்டும். அவருக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் நாம் அன்றைய தினத்தில் செய்து கொண்டிருந்தோம் என்றால் முதலாவதாக அந்த காரியத்தை நம் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். மகனே மகளே, இந்த காரியத்தை நீ செஞ்சிருக்கிற, இந்த காரியம் எனக்கு பிடிக்காத காரியம், இதுல நீ வழிவிலகி இருக்கிறாய், இதுல நீ தவறு செய்திருக்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் உணர்த்துவார். இந்த உணர்வு நமக்குள்ளாக வரவில்லை என்று சொன்னால் நாம் பரிசுத்த ஜீவியத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி கேள்வி கேட்டு பார்க்க அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அவர் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். நம்ம ஜெபிக்கிற வேலையில இரவுல வந்து படுப்பதற்கு முன்பாக ஜெபிக்கும் போது அவர் நம்மளுக்கு முன்பாக ஸ்கிரீன்ல ஓடுகிற மாதிரி காரியங்களை செய்வார். இந்த இடத்துல பஸ்ல போகும்போது இந்த பாவத்தை செஞ்ச, ஆபீஸ்ல இந்த வேலையை செஞ்ச, இது எனக்கு பிடிக்கல என்று சொல்லி காரியங்கள் நமக்கு வெளிப்படும். அது உடனடியாக ஒப்புரவாக வேண்டும். நம்ம பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், அவரிடத்துல ஒப்புரவாக வேண்டும். அன்று நிறத்தால நாம் ஒப்புரவாகி ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு விடுதலை கொடுப்பார். அடுத்த நாள் நாம ஜெபிக்கும் போது, புதிய நாள்ல எழும்பும் போது, கர்த்தாவே எனக்கு ஒரு புதிய பலனை கொடுங்க, கடந்த நாட்களில் இருந்த அந்த அவிசுவாசம், அந்த பாவம் எனக்குள்ள மறுபடியும் வராதபடி எனக்கு புதிய பலனை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபித்து விட்டு நீங்க வீட்டை விட்டு செல்லும் போது கர்த்தர் உங்களோடு இருந்து, மகனே வழி இதுவே, வழி இதுவே, வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே என்று சொல்லி அவர் நம்மோடு இடைப்படுகிறவராக இருப்பார். அந்த பாவத்தை மேற்கொள்கிற சக்தியை அவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அப்படியான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக அழைக்கிறது. அந்த பாவத்திலிருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் என்றாலே ஒரு 50% லைஃப்ல நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை யாராலும் தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. இன்றைய நாளில கூட நான் இதை குறித்து மேலுமாக பேச விரும்புகிறேன். இதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அநேகர் செய்கிற தவறு என்ன, செஞ்ச பாவத்தை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு மறுபடியும் அதுக்கே மன்னிப்பு கேட்கிறாங்க. திரும்ப திரும்ப செஞ்சு கேட்டால் நமக்கு மன்னிப்பு கிடையாது. அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும்.
ஒருவேளை அப்படியான ஒரு காரியம் நமக்குள்ளாக காணப்பட்டிருந்தால் இன்றைய தினத்துல ஒப்புரவாகி, தகப்பனே நான் இதை திரும்ப திரும்ப செஞ்சிருக்கிறேன், என்னை மன்னிங்க, ஒரு விஷயம் கூட மன்னிங்கன்னு சொல்லி தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுத்து விடுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இன்றைய நாளிலே நாம பார்க்க போகிற ஒரு காரியம் கீழ்ப்படுதலை குறித்த காரியம். நான் சொன்னேன், கேட்கிறவர்களாக, வசனத்தை கேட்கிறவர்கள், இந்த செவியில கேட்கிறவர்கள், அதை உணர்ந்து செயல்படுகிறவர்களாக நம்ம கிடைக்கும் போது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம், குடும்பத்தில் இருக்கிறதான சாபம், குடும்பத்தில் இருக்கிறதான வறுமை, குடும்பத்தில் இருக்கிறதான பொருளாதார பிரச்சனை, சுகவீனங்கள் எல்லாம் கர்த்தர் இன்றைய நாளிலே மாற்றி போட அவர் வல்லவராயிருக்கிறார். வேதாகமத்திலே அவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அந்த வேதாகமத்திலே கர்த்தர் நமக்கு அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அநேக காரியங்களை நம்ம வாசிக்கிறோம், ஆனா மேலோட்டமாய் வாசித்து கடந்து செல்கிறோம். கர்த்தர் இன்றைய நாளிலே இடைபடும்படியாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம்ம என்ன பண்ணோம், தியானிக்க இருக்கிறோம் இல்லையா. கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் இல்லையா, அவர் உண்மை உள்ளவர், பொய்யுரையாத தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். வாக்குரைத்தவர் உண்மை உள்ளதார், அவர் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த நாளில கூட ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருந்தால், இந்த நாளில கூட கர்த்தர் உங்கள் குடும்பத்திற்கான தரிசனத்தை கொடுத்திருந்தால், சபையில நீங்கள் வந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருந்தால், அதை நிச்சயமாகவே அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். வாக்குரைத்தவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் மாறுகிறதற்கு, பொய் சொல்லுகிறதற்கு அவர் மனுபுத்திரன் அல்ல என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் மாறாத தேவன் என்று சொல்லி நமக்கு தெரிந்த ஒரு சின்ன ஒரு சண்டே கிளாஸ் வீடியோஸ்ல நம்ம படிச்சிருக்கிறோம். தெரிந்தவங்க என்னோட சேர்ந்து பாருங்க. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவராயிருக்கிறார். வாக்குரைத்தவர் மாறாதவராயிருக்கிறார். இன்றைய நாளில் கூட வேதாகமத்திலிருந்து சில காரியங்களை வேகமாக நம்ம வாசித்து நம்ம முடிக்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் கேட்கும் போது, கீழ்ப்படியும் போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியும் போது அவர் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நம்ம சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரோம், மாசம் 15 கூட ஆகல, எங்க வீட்டுல இருக்கிற மளிகை சாமான் எல்லாம் குறைஞ்சு போச்சு, பட்னியா இருக்கிறோமே, எங்க வீட்டுல குறையாக இருக்கிறது, எப்பொழுதும் வறுமை காணப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் பஞ்ச காலத்தில் உங்களை போஷிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நம்ம வேதாகமத்தில் எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசியை நம்ம குறித்து வாசிக்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துக்கு நேராக எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17 பழைய ஏற்பாட்டிலே 452வது பக்கம். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லலாம், நம்ம குடும்பம் மட்டும் நம்ம வேகமாக கடந்து சொல்ல வசனத்தை வாசிக்க முடியல, வாசிப்போம். இதுல 17ஆம் அதிகாரத்துல இந்த எலியா தீர்க்கதரிசியை குறித்துதான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா தீர்க்கதரிசியை குறித்து நம்ம சொல்லும் போது என்ன பண்ணாராம், இந்த தேசத்துல இல்லையா மழை வராத கூட அந்த மக்கள் பாவம் செய்து கொண்டிருந்தாங்க, மக்கள் அநியாயம் செய்து கொண்டிருந்தாங்க இல்லையா. அந்த தேசத்துக்கு எதிராக ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார், இந்த தேசத்துல மழை வராது என்று சொல்லி. அதனால அந்த தேசத்தில் அவரால் இருக்க முடியவில்லை. கர்த்தர் அவருக்கு என்ன சொல்கிறாராம் அப்படின்னு சொல்லி 2-3ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்ன பண்ணணுமா, இந்த தேசத்தை விட்டு, இந்த இடத்தை விட்டு போய் கேரித் ஆற்றங்கரையில ஒளிந்து கொண்டிரு, அப்பொழுது நான் என்ன செய்வேன் சொல்றாரா, அங்கே காகங்களை கொண்டு உனக்கு போஷிப்பேன் என்று சொல்லுகிறார் இல்லையா. காகம் எப்படி போஷிப்புமா, காலையிலும் 6வது வசனத்தை பாங்க, காகங்கள் அல்லேலூயா. தேசத்திலிருந்து வெளியில வரப்பட்ட சூழ்நிலை, சாப்பாடு சாப்பிடறதுக்கு வழி இல்லை. ஆனால் கர்த்தர் எப்படி சொல்றாரு, அவனை போஷிக்கிறார். எப்போ போஷிச்சார் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு என்ன பண்ணா, கேரித் ஆற்றங்கரையில போய் இரு, ஆற்றங்கரையில போய் இரு, அந்த இடத்துல போய் இருன்னு சொல்லும் போதுதான் காகம் வந்து அந்த இடத்துல போஷிக்கும். கர்த்தர் உன்னை இந்த இடத்துல இரு அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இருக்கணும். இந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துல போயிட்டு இருந்தா அந்த இடத்துல காகம் வராது, போஷிக்காது. அல்லேலூயா. புரியுதா?
புரியுறவங்க அல்லேலூயா. நம்ம இருக்க சொன்ன இடத்துல இருந்தாதான் கர்த்தர் போஷிப்பார். அந்த இடத்த விட்டு வேற இடத்துல போய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி வேற இடத்துல போய் இருந்தோம் அப்படின்னு சொன்னா காகம் வராது. ஏன் கர்த்தர் என்ன போஷிக்கல, ஏன் காகம் வரல, கர்த்தர் என்ன காகத்தை கொண்டு போஷிப்பான்னு சொல்லிட்டாரு, இன்னும் காகத்தை வரலையே. ஒருவேளை நம்முடைய குடும்பத்துல வறுமை வந்து கொண்டு இருக்கிறதா, ஒருவேளை சாப்பாடுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோமா, போஜனத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கோமா, யோசித்து பார்க்க வேண்டிய காரியம். கர்த்தர் சொன்ன காரியத்துக்கு நான் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறேனா, கர்த்தர் சொன்ன காரியத்துக்கு நான் விலகி இருக்கிறேனா இன்றைய நாளில் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படும். அது மட்டும் இல்ல, கேரி ஆற்றங்கரையில என்னாச்சு, தண்ணீர் வற்றி போச்சு, தேசத்துல மழை இல்லை, அந்த ஆற்றில் தண்ணி இல்லை. கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் வந்து என்ன சொல்றாரு, கர்த்தர் என்ன பண்றா, சாரிபாத் என்ற அந்த ஊருக்கு நீ கிளம்பி போ, அந்த இடத்துல ஒரு விதவையை கொண்டு நான் போஷிப்பேன் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறார் இல்லையா. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த 12வது வசனத்தை வாசிப்போம் சொல்லி 12வது வசனம். அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், கர்த்தர் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், இந்த இடத்துல நான் உனக்கு வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வெறும் சில காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு போறோம். அந்த இடத்துல போனாலும் அங்க இருக்கிற மனுஷங்களுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு காரியம். ஒருவேளை நானா இருந்தா நான் என்ன சொல்லியிருப்பேன், முறுமுறுத்திருப்பேன் இல்லையா. நானா இருந்தா முறுமுறுத்திருப்பேன், என்ன கடவுளே இவ்வளோ நாளா இந்த இடத்துல எனக்கு அப்பத்தியும் இறைச்சியும் கொடுத்தீங்க, தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன், இந்த சாரிபாத் வீட்டுக்கு வந்தா எனக்கு அட்லீஸ்ட் ஒரு ரசம் சோறாவது கிடைச்சிருக்கும், ஊருக்காவது நான் சாப்பிட்டுருப்பேன்னு பார்த்தேன். இங்க ஒருவேளை சாப்பாடு கூட வழி இல்லாம அவங்களே இப்படி இருக்காங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியம், இந்த ஊழியக்காரன் என்ன சொல்றான், 13வது வசனத்துல, எலியா அவளை பார்த்து பயப்படாதே, நீ போய் வார்த்தையின்படி ஒரு ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல்ல அதுல எனக்கு ஒரு சிறியதை கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் இல்லையா. இதுதான் இந்த போஷிப்பார் என்ற ஒரு தலைப்புல முதலாவதாக எப்படி போஷிப்பார், நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதுல முதன்மையானதை கர்த்தருக்கு கொடுக்கும்படியாக நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வீட்டுல தண்ணீரும் அப்பமும் குறைவுபடாதபடி இருக்கும். அல்லேலூயா. இந்த இடத்துல இந்த தாய், விதவை தாய் என்ன செஞ்சாங்களாம், உண்மையாய். ஒருவேளை நம்ம இந்த காலத்துல நினைச்சு பாருங்க, கவனிங்க, எங்க கவனிங்க, பிரசங்கத்தை கவனிங்க. இந்த நாள்ல நம்ம யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அப்படியான ஒரு சூழ்நிலை, கொஞ்சம் தான் மாவு இருக்கு, ஒருவேளை கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், முதல்ல என் பையனுக்கு கொஞ்சம் நல்லதா சுட்டு வைப்போம், அதுக்கப்புறமா வந்த ஆளுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த தாய் உண்மையாக என்ன பண்ணாங்க, ஊழியக்காரனுக்கு முதன்மையானதை கொண்டு போய் கொடுத்தாங்க. என்ன நடந்தது அந்த வீட்டுல தொடர்ந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது அந்த 16வது வசனத்தை வாசிப்போம். அதுல குறைந்து போகவும் இல்லை. அதுல 15வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 15வது வசனத்துல அவள் வீட்டாரும் அவளும் இவனும் அவள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டாங்க இல்லையா. கர்த்தர் இப்படியாக போஷிப்பார், உங்களை கொண்டு பிறரை போஷிப்பார். ஒருவேளை நம்ம நினைச்சு கொண்டிருக்கலாம், எனக்கு ஆகாரம் இல்லை, என் வீட்டுல வறுமை இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய முதன்மையான காரியத்தை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் போது உங்களை கொண்டு அநேகரை போஷிக்க கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த முதலாவது காரியத்தில் நாம் கற்றுக்கொண்ட காரியம், முதலானவைகளை கர்த்தருக்கென்று நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக அநேகருடைய குடும்பங்களில் நம்ம பார்த்தோம், சுகவீனம், பலவீனம், வியாதி. எல்லாருக்கும் ஒருவேளை வயதினால வரும். ஒரு 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா சரீரத்தில் பலவீனம், மூட்டு வலி வருது, முதுகு வலி வருது, அப்படியாக அநேக வியாதிகள் இல்லையா. அது மட்டும் இல்லாதபடி சரீரத்துல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள். அநேகர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல தீராத பிரச்சனைகள் இருக்காங்க, ஐசியூல இருக்காங்க இல்லையா, வீட்டுல மாத்திரை மருந்துகள் எடுத்துட்டு கஷ்டத்தோட பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்கிறவர்களாக கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கும் போது அவர் சுகத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நமக்கு தெரிந்த ஒரு பகுதி, நாகமான் என்ற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம் இல்லையா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 14 வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டில் 473வது பக்கம். நீங்க நாகமானுடைய வாழ்க்கையில நம்ம அறிந்து கொள்ளுகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த நாகமான் வாழ்க்கையில அவன் பெரிய ஒரு மனிதன்,
ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல பெரிய படை தளபதியாக அவன் இருந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய சரீரத்துல ஒரு வியாதி, வெளியில போக முடியாது, வெளியில மற்றவங்கிட்ட பழக முடியாது, மற்றவர்களால் அருவருக்கப்படுகிற ஒரு சூழல் இல்லையா. ஆனால் அந்த வீட்டுல வேலை செய்த ஒரு சிறிய பெண்மணியுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு செவி கொடுத்து அவன் என்ன பண்றான், முன்னேறி செல்கிறான். இந்த தீர்க்கதரிசி கிட்ட வருகிறான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செவி கொடுக்கிறது இல்லையா, கேட்டுட்டாரு. அந்த இடத்துல அந்த சின்ன பெண்மணி சொல்லி இந்த இடத்துல போனீங்க, இந்த தீர்க்கதரிசி கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு செவி கொடுத்தாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன ஆச்சு, தீர்க்கதரிசி கிட்ட வராது. தீர்க்கதரிசி கிட்ட வந்தோடனே எக்ஸ்பெக்டேஷன். அநேக நேரங்களில் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி இருக்கிறதுக்கு தடை நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன். நம்ம கர்த்தருக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுப்போம், எனக்கு இப்படி வேணும், எனக்கு இப்படி தான் வேணும் இல்லையா. அநேக நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதுக்கு காரணமே நாம் ஒரு டெஃபினிஷன் வச்சு. கர்த்தர் நமக்கு இதை விட மேன்மையானதை கொடுக்க அவர் வாஞ்சையா இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்யறோம், எனக்கு இப்படி வேணும் இப்படி வேணும் இல்லையா. அதை தான் இந்த இடத்துல பார்க்கிறோம் இல்லையா. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 5ஆம் அதிகாரம், அது 5ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 71வது பக்கம், 476வது பக்கம் 11வது வசனத்தை நம்ம வாசிப்போம். கடும் கோபம் கொண்டு நம்ம கூட அடிக்கடி வருதுல்ல, கர்த்தாவே நான் ஜெபிக்கிறேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி படிப்போம். இதுதான் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை, எனக்கு இப்படிதான் வேணும் இப்படிதான் வேணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதனால என்ன பண்ண, நாகமானுக்கு கோபம் வந்துச்சு, ஆசீர்வாதத்தை இழந்து போகிறவராக இருந்தார். ஆனா இந்த இடத்துல ஒரு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாகமானோடு இருந்த நண்பர்கள், நாகமானோடு இருந்த உடன் ஊழியக்காரர்கள். இந்த இடத்துல நான் சொல்ல ஒரு காரியம், உங்களுக்கு வேண்டிய ஒரு ஃபெல்லோஷிப் இல்லையா. நமக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஒரு ஃபெல்லோஷிப், நல்ல ஒரு ஃபெல்லோஷிப் வேணும், நல்ல ஒரு சபை வேணும், நல்ல ஒரு ஐக்கியம் வேணும், நமக்காக உத்தரவாதம் எடுக்கிறவர்கள் வேணும், நமக்கு ஒரு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிற வேணும். நீங்க நாகமானவர் இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்கலாம் இல்ல, உலக பிரகாரமா யோசிச்சு பாருங்க, ஆமையா இவன் யாரு, எந்த ஊழியர் எப்படி சொல்றாங்க, நம்ம ஊர்ல இல்லாததா, வாங்க நம்ம கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லல. அந்த மனிதன் அழகாக ஒரு ஆலோசனை சொல்லலாம். இதை விட பெரிய காரியம் சொல்லியிருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்களே, இதை விட பெரிய காரியம் சொல்லியிருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்களே, ஏன் இதை செஞ்சு முடியாது. நல்ல ஒரு ஃபெல்லோஷிப், நல்ல ஒரு ஐக்கியம், நல்ல நண்பர்கள், இப்படியாக ஆலோசனை கொடுக்கிற நல்ல நண்பர்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவை இல்லையா. அப்படியாக இருக்கும்போது எலியா என்ன, நாகமானுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, அவர் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அந்த யோர்தான் நதியில போய் அவர் 7 முறை முங்கி எழும்பும்போது அவருடைய சரீரம் எப்படியாக மாறிட்டான், சிறு பிள்ளையின் சரீரம் போல இல்லையா. நம்ம அநேக நேரங்களில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஒரு 4 மாத்திரை கொடுங்க, 4 டானிக்க கொடுங்க, ஓகே ஓரளவு சரியான போதும், ஓரளவுக்கு நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போகிற அளவுக்கு சரியான போதும், நாளைக்கு வேலைக்கு போகிற அளவுக்கு சரியான போதும், எழுந்து நடக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்படிதான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆனால் கர்த்தர் ஒரு குழந்தையின் சரீரத்தை போல மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அப்படியான ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவசரப்பட்டு இறந்து விடக்கூடாது, கீழ்ப்படிய வேண்டும். ஊழியக்காரர் சொல்றாரா, 7 முறை போய் முங்கி எழும்புனா 7 முறை போய் முங்கி எழும்பு. வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, செவி கொடுக்கும் போது, நல்ல ஒரு ஐக்கியத்துல நாம் இருக்கும் போது நம்முடைய சுகவீனங்கள் பலவீனங்கள் நீங்கி கர்த்தர் நம்மை விடுதலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம பார்க்கிற ஒரு காரியம், அநேக நேரங்களில் நம்ம குடும்பத்திற்கு எதிராக சத்ரு போராட்டத்தை உபத்திரவத்தை கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா. பாதுகாப்புக்காக அநேக நேரங்களில் நம்ம ஜெபிக்கிறோம், வெளியில போகும்போது வரும்போது வாகன ஆபத்து விபத்து இல்லையா. அநேக நேரங்களில் நமக்கு எதிராக சத்ருவானவர்கள் குடும்பத்தாரே எழுந்து வராங்க. இப்படியான ஒரு பாதுகாப்பிற்காக அநேக நேரங்களில் நம்ம வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இன்றைய நாளிலே நோவாவை குறித்ததான ஒரு காரியத்தை நம்மோடு பேச அழைக்கிறார். நோவாவின் குடும்ப காலத்துல எப்படியாக மனிதர்கள் காணப்பட்டுக் கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு நேராக எடுத்துக்கொள்வோம். பழைய ஏற்பாட்டில் 8வது பக்கம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா, நோவாவின் காலத்துல மக்கள் அநேக சீர்கேடான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக பாவமான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லும். கர்த்தருக்கு பிடித்தமான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இன்றைய நாளில அவர் என்ன செய்தார், நோவா இப்படியாக காணப்பட்டார் என்று சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நோவா அந்த மனிதர்களுக்குள்ள ஒரு நன்மை இல்லையா. அவரை குறித்தான வசனம் 9வது வசனத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நோவா நீதிமானாய் இருந்தான், உத்தமனாய் இருந்தான், நோவாவோட தேவன் சஞ்சரித்தார் என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா.
இந்த 3 காரியங்கள் நோவாவை குறித்து காணப்படுகிறது. ஆனால் நான் இதற்கு மேலாக ஒரு காரியத்தை நோவாவிடத்தில் நான் கண்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கப்பல் இந்த கட்ட சொல்லும் போது இல்லையா, நான் மழை பெய்யும் போது அந்த தேசத்தை உலகத்தை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது அதை நம்பி விசுவாசித்து பொறுமையாய் அவர் காரியங்களை கையாண்டார். குடும்பத்தில் இருக்கவங்க கேலி செஞ்சிருக்கலாம், கூட இருக்கிற நண்பர்கள் கேலி செஞ்சிருக்கலாம். இன்னும் மழை வரப்போது, வரப்போதான், அப்படியே வரப்போதான், தண்ணி வரப்போதான், அழிய போறோமா, இது வரைக்கும் மழைன்னா யாருமே தெரியாது. அங்கே அதுக்கு முன்பான காலங்களில் எப்படி பயிர்கள்லாம் விளைஞ்சிருந்தா வானத்திலிருந்து பனி பொழிது அதில் பயிர் பூண்டுகள் தான் வளரும். மழையை அவர்கள் பார்த்ததே கிடையாது. நோவா சொல்றார், இப்படியாக ஜல பிரளயம் வரப்போகிறது, உலகம் அழிய போகிறது, மன திரும்புங்கள். எனக்கு தெரிஞ்சு அவர் தான் முதல் மிஷினரியா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கிட்டே போய் மன திரும்புங்கள், கடவுள் உலகத்தை பூமியை அழிக்க போகிறார் என்று சொல்லி. ஆனால் எல்லாரும் கேலி செஞ்சிருப்பாங்க, கிண்டல் செஞ்சிருப்பாங்க, ஏளனம் செஞ்சிருப்பாங்க. ஆனால் அவர் பொறுமையை கையாண்டார். ஒருவேளை நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்மை கர்த்தர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பொறுமை இருக்கிறதா? அநேக நேரங்களில் பொறுமை எழுந்தவர்களாக நம்ம காணப்படுகிறோம். பொறுமை இல்லாததுனால பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை பாதுகாப்பை பெற வேண்டிய நாம ஆபத்துக்குள்ள சிக்கிக் கொள்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஒரு வாகனத்தை ஓட்டி கொண்டு சொல்றோம், ஒரு சிக்னல் விழப்போது இல்லையா, அவசரமாக வேகமா, பொறுமை இல்லை. நமக்கு ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணிட்டா போதும், நான் அவர்களோட ஓவர்டேக் பண்ணி போயிடணும். பொறுமை இல்லை. குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் பொறுமை இல்லை. அன்பு இல்லாததுனால சகிப்புத்தன்மை இல்லை. கர்த்தர் இன்றைய நாளில் நம்மோடு பேசுகிற காரியம் பொறுமையாய் இருக்கும்படியாக இருக்கிறார். அந்த இடத்துல நோவா பொறுமையாய் இருந்தார். கர்த்தர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றினார். அந்த கப்பலை செஞ்சு முடித்தாரு. ஜோடா எல்லா மிருகங்களையும் ஏற்றினார். கர்த்தர் சொன்னதுபடி அனைத்து காரியங்களையும் செய்து முடித்தார். ஜலப்பிரளயம் வந்தது, அவருடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து பொறுமையாக இருக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 3 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நம்மை போஷிக்க கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சுகம் தர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பாதுகாப்பை தர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கிற காரியத்துல குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம். அநேக நேரங்களில் குடும்பத்தில் ஆசீர்வாதத்துக்காக நம்ம வேண்டி நிற்கிறோம். என் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், பிள்ளைகளுக்கு ஒரு திருமண காரியம் நடக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும், நல்ல ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களுக்காக நம்ம ஆசீர்வாதத்தை வேண்டி நிற்கிறோம். ஐயா, ஆசீர்வாதத்துக்காக வேண்டாதவங்க இல்லவே இல்லை. கர்த்தரை ஆசீர்வதிக்கணும், குடும்பத்தை செழிப்பாக வைக்கணும், இப்படியாக குடும்பத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம். அன்னாள் என்று சொல்லி ஒரு பெண்மணியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். மண்டால் என்று சொல்றோம் இல்லையா, அவருக்கு இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை. 1 சாமுவேல் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 339வது பக்கம், 339வது பக்கத்துல அன்னாளை குறித்ததான ஒரு காரியம். இந்த இடத்துல இப்படியா வருஷந்தோறும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து அந்த இடத்துல கண்ணீர் விட்டு அந்த பெண்மணி அழுகிறத பார்க்கிறோம். குடும்பத்துல ஒரே போராட்டம், கணவன் நேசிக்கிற கணவன், ஆனாலும் கூட இருக்கிற இல்லையா அவள் சக்கலத்தியாக இருக்கிற அந்த பெண்மணி என்ன பண்றாங்களா, அவளுக்கு தொந்தரவு கொடுக்கிற காரியம். அவளுக்கு இப்ப குழந்தை இருக்கிறது, இவளுக்கு குழந்தை இல்லை. அநேக கஷ்டம், போராட்டம். எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. வருஷம் ஆலயத்துக்கு வராங்க, வருஷம் பலியிடுறாங்க, ஆனா அழுகுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் வர்றாங்க, அழுகுறாங்க, செல்றாங்க, ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் கர்த்தர் 2.5 நாளில அந்த வருடம் ஆலயத்துக்கு வந்த பொழுது கர்த்தர் அந்த நாளில கர்த்தருடைய சன்னிதானத்தில் அண்ணால் அழுது கொண்டு இருக்கிறாங்க. அழுது கொண்டு இருக்கிற போது ஊழியக்காரர் பார்த்து என்ன சொல்றாரு, 17வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் பார்த்து ஊழியக்காரர் என்ன சொல்றாரா, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட ஒரு விண்ணப்பத்தின்படி ஆமென் அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நல்லா கேட்கணும் இல்லையா? நம்ம கேட்கும் போதுதான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த இடத்துல ஊழியக்காரர் சொல்லி அனுப்புறாரு. என்ன சொல்லி அனுப்புறாரு, நீ சமாதானத்திலே போ,
உன் விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. அநேக நேரம் இந்த ஆலயத்துக்கு வருகிறோம், இந்த ஆலயத்துல நம்ம ஜெபிக்கிறோம், ஊழியக்காரர் நமக்காக ஜெபிக்கிறாங்க, பாரப்பட்டு ஜெபிக்கிறாங்க, சமாதானத்தை போ உனக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறாருன்னு சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுத்து அனுப்புறாங்க. ஆனா சபையை விட்டு வெளியே போறதுக்குள்ள என்ன ஆயிடுது? இது நடக்குமா நடக்காதா? மறுபடியும் அதே கண்ணீர், அதே கவலை, அதே போராட்டம். அதனாலதான் என்னாச்சு, இந்நாள் வரைக்கும் அநேக ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாதபடி, குடும்பத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி, அந்த கவலையும் கண்ணீரும் அந்த காரியங்கள் மேற்கொண்டிருக்கிறபடினால நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிறோம். இன்றைய கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற காரியம், ஆனால் என்ன செய்தா? வருஷம் வந்து அழுதா, வருஷம் கர்த்தருடைய சன்னிதானத்துல புலம்பினா, வடேக தொடர்ந்து நடந்து போயிட்டு இருக்கு. ஆனா இந்த தடவை கர்த்தருடைய சன்னிதானத்திலே அவர் புலம்பியது பின்பாக ஊழியக்காரன் சொல்லுகிறார், நீ சமாதானத்தை போ, கர்த்தருடைய காரியத்தை வாழ்க்கை செய்வார் என்று சொன்னதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க? 18வது வசனத்துடைய பின்பகுதியில பாருங்க, அப்புறம் அவள் அப்புறம் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. இன்றைய நாளில நீங்கள் இந்த ஆலயத்திலே செய்கிற ஜெபம், என்ன ஒரு தேவையோடு வந்திருக்கிறீங்களோ இதை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது, இதை குறித்து நீங்க கண்ணீர் விடக்கூடாது. கர்த்தருடைய சன்னிதானத்திலே நான் இதை இறக்கி வைத்து விட்டேன், என்னுடைய குடும்பத்திலே இந்த தேவை இருக்கிறது, இந்த ஆசீர்வாதத்துக்காக நான் காத்திருக்கிறேன், இந்த ஆசீர்வாதம் குடும்பத்திலே தேவை, நான் இந்த கர்த்தருடைய சன்னிதானத்திலே நான் இறக்கி வைத்திருக்கிறேன், கர்த்தர் என்னை சமாதானத்தோட போக சொல்லுகிறார் என்று சொன்னால் நான் சமாதானத்தோட போக வேண்டும், அதற்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். நான் என்ன சொல்கிறேன்? வெளியில போயிட்டு நான் ஜெபிச்சேன், என்ன ஆகுதுன்னு தெரியல அப்படின்னு புலம்புகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆனால் துக்கமுகமாய் இருக்கவில்லை. நாம் துக்கமுகமாய் இருப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நாம் கலிகூறும்படியாக, கர்த்தருடைய சன்னிதானத்திலே சந்தோஷத்தோடு காணப்படும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். என்றைக்கு அந்நாள் துக்கமுகமாய் இல்லாதபடி கடந்து சென்றாலோ அந்த வருடத்திலே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டார். கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஒரு பொருத்தனை செய்தார். அந்த குழந்தையை நான் உமக்கென்று ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி பொருத்தனை செய்தார். அந்த பொருத்தனை அவள் என்ன பண்ணாராம்? நிறைவேற்றினார். அநேக நேரங்களில் நாம் பொருத்தனைகளை செய்கிறோம், ஆனால் பொருத்தனைகளை நிறைவேற்றுகிற காரியம் வரும்போது நமக்குள்ளாக ஒரு கேள்விக்குறி, நான் இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, நாளைக்கு செய்யலாமா, அடுத்த மாசம் செய்யலாமா, இதுக்கு பதிலாக இதை செய்யலாமா, இல்லையா? அநேக காரியங்கள் நமக்குள்ளாக. கர்த்தருக்கு நாம் நேர்ந்து கொண்டால், கர்த்தருக்கு என்று பொருத்தனையை செய்தால் அதை செய்து முடிக்க நாம் தவறக்கூடாது. பிரசங்கில சொல்லிருக்கல, நீங்க ஒருவேளை பொருத்தனை செஞ்ச முடியலன்னா பொருத்தனை செய்யாம இருந்தீங்க, அதுவே நல்லது என்று சொல்லி நம்ம எப்படியாக கர்த்தருடைய பாதத்துல துக்கமுகமா இல்லாதவர்களாக இருக்க நம்ம அழைக்கப்படுகிறோம், இல்லையா? அப்படியாக இருக்கும்போது நம்முடைய குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதம், குடும்பத்திலே ஒரு சந்தோஷம் உண்டாகும் என்று நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. 4 காரியங்களை பார்த்தோம். வெகுவாக 2 காரியங்களை 3 காரியங்களை நான் சொல்லி முடிக்க ஆசைக்கிறேன், நேரமாகி கொண்டிருக்கிறது. இன்னொரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமையா? நம்ம வேகமாக முடிக்க இருக்கிறோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது அநேக நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், நம்ம அருகில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அண்டை வீட்டாருக்காக ஜெபிக்கிறோம், குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறோம், ரட்சிப்பு உண்டாகும்படியாக நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ரட்சிப்பு ஒருவேளை சீக்கிரமா வரது இல்லையா? அநேக நேரங்களில் என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் மனைவி ரட்சிக்கப்படணும், என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், அவர்களும் ஆலயத்துக்கு வர வேண்டும், ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை நம்ம வாஞ்சிக்கிறோம். ஆனால் அவைகள் நடக்க மாட்டேங்கிறது. ஏன்? ஒருவேளை நம்முடைய ஜபத்தில் ஏதாவது குறை உண்டா? இந்த நாள் பார்க்கும்போது எஸ்தர் என்ற ஒரு ராஜ்யத்தை குறித்து நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம், இல்லையா? எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்ம எடுத்துக்கொள்ளும் போது எஸ்தர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம், இல்லையா? எஸ்தருடைய கீழ்ப்படுகிற குணம், எஸ்தருடைய கீழ்ப்படுகிற குணம். எஸ்தர் யார் என்று சொல்லி தெரியும், இல்லையா? தாய் தகப்பன் இல்லாத ஒரு பெண், அவருடைய சித்தப்பா மொர்தெகாய் அவளை எடுத்து வளர்க்கிறாங்க, ராஜாவுடைய சன்னிதானத்தில் கொடுக்க அவள் ராஜாத்தியாக உயர்த்தப்படுகிறார். ராஜாத்தியாக உயர்த்தப்பட்ட பின்பு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் 20வது வசனத்தை வாசிப்போம். எஸ்தர் 2:20 வாசிப்போம். அல்லேலூயா. இல்ல 2வது பகுதி மறுபடியும் வாசிப்போம். எப்படி இருந்தாலும் அவன் மொர்தெகாய் கிட்ட வளரும் போது எப்படி கீழ்ப்படிஞ்சு இருந்தாங்களோ அதே போல ராஜாத்தியாக உயர்த்தப்பட்ட பின்பும்
கீழ்ப்படிந்தால் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக நேரங்களில நம்ம சபையில ஒரு புதிய அங்கத்தினராக, புதிய ஒரு விசுவாசியாக உள்ளே வரும்பொழுது அநேக காரியங்களை சொன்ன உடனே கீழ்ப்படிவோம் இல்லையா? இப்படி செய்யணும், இப்படி வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், நேரத்துக்கு ஆலயத்துக்கு வரணும், எல்லாத்துக்கும் நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போம். ஆனால் காலங்கள் கடந்து ஓடும்போது நமக்கென்று ஒரு டைம் லைன் வச்சுக்கிறது இல்லையா? நான் இப்போ போனால் இந்த டைமுக்கு போனால் இப்படி இருக்கும், இந்த டைமுக்கு போனால் இப்படி இருக்கும் இல்லையா? சொல் பேச்சை நாம் கேட்கிறது இல்லை. ஆனால் எஸ்தருடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், அவள் எப்படி மொர்தெகாயினுடைய கீழ் அடங்கி ஒரு வளர்ப்பு மகளாய் இருந்த போது எப்படி மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிந்து இருந்தாலோ, அதே போல ராஜாவுடைய சன்னிதானத்தில் ராஜாத்தியாக இருக்கும் போது மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிந்து இருந்தால் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தேசத்துல யூதா மக்களுக்கு ஒரு பாதிப்பு, யூதா ஜனத்தாக்கு பாதிப்பு இல்லையா? அவர்களை அழிக்கும்படியாக அந்த இடத்துல ஒரு மனிதன் எழுப்பி வருகிறான். அந்த அவருடைய ஜனக்கூட்டம் அழிக்கப்பட இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும், அவர்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும். அதே போலதான் நம்முடைய குடும்பத்தில் ஒரு விடுதலை, ரட்சிப்பு தேவைப்படுகிறது இன்று நாட்களில் இல்லையா? ஆனால் சத்ருவானவன் அந்த ரட்சிப்பை கொடுக்க கூடாதபடி அநேக தடைகளை கொண்டு வந்திருக்கிறான் இல்லையா? விசுவாசமானவன் அப்படிதான், குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் வேணும், ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா அநேக தடைகளை, போராட்டங்கள், நம்ம என்னதான் ஜெபித்தாலும் அந்த இடத்துல தடைகள் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் இன்றைய நாளிலே சொல்லுகிற ஒரு காரியம், மொர்தெகாய் எஸ்தரும் அவளோடு இருந்த தாதிமாரும் மொர்தெகாயும் அவர்களை என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா உபவாசித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைய நாளிலே உங்களுடைய குடும்பத்துல, வீட்டில, உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியிலே, தேசத்திலே ஒரு மாற்றம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு உண்மையான உபவாசம் நம்மிடத்துல காணப்பட வேண்டும். வேதாந்தத்தில் இயேசு கிறிஸ்து இந்த வகை பிசாசுகள் இல்லையா சாதாரண ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் மாற்றி போகும். ஒருவேளை குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்க என்னதான் ஜெபித்தாலும் ரட்சிப்பு கிடைக்கலையே, என்னதான் ஜெபித்தாலும் ஆலயத்துக்கு வரலையே, ஒரு வகை இந்த விதமான காரியங்கள் உபவாசத்தினாலே தான் செயல்படும். அவர்களுக்காக உத்தரவாதம் எடுக்கணும். நீங்க ஜெபிக்க போராடக்கூடாது. அநேக நேரங்களிலே நாம் செய்கிற தவறு, விசுவாச பிள்ளைகளாக நாம் செய்கிற தவறு என்ன அப்படின்னா, வீட்டில் போய் நம்ம உடனே சண்டை போடுறது. பார்த்தீங்களா, இன்னைக்கு போனோம், சர்ச்சுக்கு போனோம், எப்படி இருந்தது தெரியுமா, நீ வராமல் வேஸ்ட் பண்ணிட்டிய, நீ வரமாட்டேங்கிறிய அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை கடித்துக் கொள்கிறது, கணவனை கடித்துக் கொள்கிறது, மனைவியை கடித்துக் கொள்கிறது. இந்த காரியத்தை நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுங்க. அதற்காக அவர்களுக்காக உத்தரவாதம் எடுத்து உபவாசம் இருங்கள். கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிவு பண்ணுவார் இல்லையா? இந்த இடத்துல அப்படித்தான் நடந்தது. யூதா ஜனத்துக்கு எதிராக ராஜாவினுடைய முத்திரை மோதம் போடப்பட்டு என்னாச்சு, அனுப்பிட்டாங்க எல்லாரையும் யூதா மக்களை அழிக்கும்படியாக. ஆனால் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார் என்று சொல்லி அந்த 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிவார். உங்கள் குடும்பத்துல கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் பண்ணுவார். ரட்சிக்கப்படாத இருக்கிறவங்க, ஆலயத்துக்கு வராதவர் இருக்காங்க, உங்களுடைய ஜெபத்தினால, உங்களுடைய உபவாசத்தினால நிச்சயமாக அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் இல்லையா? ஒவ்வொருவருக்கும் நல்ல கவனிங்க, ஒவ்வொருவருக்கும் அழைப்பு இருக்கு. அழைப்பு இல்லாதவங்க யாருமே இல்லை. இயேசு கிறிஸ்து பணத்துக்கு ஏறி போகிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் பார்த்து சொன்னாங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எல்லாருக்குமே அழைப்பு இருக்கு. கவனிங்க, எல்லாருக்குமே அழைப்பு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், குடும்பத்தில் நமக்கு தான் அதான் முதல்ல பண்ணித்தரணும். நம்ம குடும்பம் தான் நம்மளுக்கு மிஷன் ஃபீல்டு. நம்ம குடும்பத்தில் தான் என்ன பண்ணணும், ஊழியம் பண்ணணும். குடும்பத்தில் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபீல்டுக்கு போகிறீங்க, ஒரு மிஷனரி பணித்தளத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க, அந்த பணித்தளத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற அங்கே இருக்கிற விக்கிரகங்கள், அங்கே இருக்க பொல்லாத காரியங்களை கடிந்து அப்புறப்படுத்தி உபவாசம் இருந்து அதற்காக என்னென்ன காரியங்கள் செய்யணும் அதற்கெல்லாம் ஒரு ஆயத்தம் படுத்திட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அந்த பணித்தளத்துக்கு போவீங்க. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, குடும்பம் என்ற அந்த பணித்தளத்தை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை கணவன் ரட்சிக்கப்படலை, பிள்ளைங்க ரட்சிக்கப்படலையா, அந்த பணித்தளம் இருக்கு. ஏன் அவங்க ரட்சிக்கவங்களால் வழிநடத்த முடியல? ஆயத்தம் இல்லாதபடி நீங்கள் போய் அங்கே சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீங்க. ஆயத்தம் இல்லாதபடி நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க போறீங்க அப்படின்னா எதிர்ப்பு இருக்கதான் செய்யும். அதற்கு போறதுக்கு முன்னாடி சபையில் ஆயத்த ஜெபம் பண்றீங்க. ஒரு நாள் மிஷன் ஃபீல்டுக்கு போறீங்கன்னா ஆயத்த ஜெபம் பண்றீங்க, ஆயத்தப்படுறீங்க. உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், ரட்சிப்புக்குள்ளாக நடத்த வேண்டும் என்று சொன்னால் உபவாசம் இருந்து ஆயத்தப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து அறிவிக்க வேண்டிய சமயத்தில் அறிவிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை உண்டுவார். எப்படி காரியங்கள் இந்த இடத்துல மாறுதலாய் முடிந்ததோ, யூதா மக்கள் எப்படி அழிவிலிருந்து ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தப்பட்டாங்களோ அதே போல நம்முடைய ஒவ்வொரு குடும்பமும் ரட்சிக்கப்படும். அடுத்த வருடம் இந்த ஆலயத்துக்குள்ள ஆண்டு விழா பாடும்போது இங்கே உட்கார இடம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படியான ஒரு வாஞ்சை, அப்படியான ஒரு விசுவாசம், நம்பிக்கை நமக்குள்ளாக காணப்பட வேண்டும்.
5 காரியங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? முதலாவதாக கர்த்தர் கீழ்ப்படியும் போது போஷிப்பார், சுகம் அளிப்பார், பாதுகாப்பு கொடுப்பார், குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், தேசத்துல ரட்சிப்பை கொடுப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் 2 காரியங்களை நான் வேகமாக சொல்லி முடிக்க விடுகிறேன். நம்ம செய்த தொழில அநேக நேரங்களில் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? வேலை செய்யறோம், சம்பாதிக்கிறோம், ஒரு முதல் வாரத்துக்குள்ளேயே வந்த பணம் எங்க போச்சுன்னே தெரியல. பொத்தலான பையில போட்டது போல இருக்கு அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குல்ல. வாங்கி இந்த சைடில் போட்டோம்னா அடுத்த நிமிஷம் காணாம போயிடுது. கடன்காரன் வரான், பைசா போயிடுது, மளிகை சாமான் கொடுக்க வேண்டிய கடன், அது கொடுக்க வேண்டியது, பைசா ஒரு 10 நாள் ஆனதுக்கு அப்புறமா வீட்டில் பண பிரச்சனை. செய்த தொழில ஆசீர்வாதம் இல்லை, தொழில் செய்த வேலையில ஒரு சமாதானம் இல்லை. ஆனால் கர்த்தர் என்ற நாளில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு நேராக எடுத்துக்கொள்ளும். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நம்ம பேதுரு என்ற ஒரு மனிதனை குறித்து நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. லூக்கா 5ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுங்க. நமக்கு தெரிந்த ஒரு பகுதி. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஊழியத்துக்கு வராரு. ஊழியத்துக்கு வருகிற நேரத்தில் அவர் முதலாவதாக இந்த மனிதர்களை சந்தித்து என்ன பண்றாரா, தனக்கு ஒரு போட் வேணும், ஊழியம் செய்யறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு பார்க்கிறார். இவங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? லூக்கா 5ஆம் அதிகாரத்துல என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அந்த இடத்துல எடுத்து வாசிப்போம். என்ன பண்றாங்க? லூக்கா 5ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனத்துல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அந்த மீன் பிடிக்கிற மனிதர்கள் என்ன பண்ணி கொண்டிருந்தாங்களா, இறங்கி வலைகளை அலசி கொண்டிருக்கிறாங்க. மீன் பிடிக்கிறது அவர்களுடைய தொழில். நம்முடைய தொழில் எதுவாக இருக்கலாம், நம்ம கம்பெனியில வேலை செய்யலாம், எங்க வேலை செய்து கொண்டிருக்கலாம். நம்முடைய தொழில், நம்ம அதுல எக்ஸ்பர்ட், நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. நம்ம ஒரு வேலை செஞ்சோம்னா அது என்ன சொல்றது, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசா யாராவது வந்து இப்போ நீ அப்படி செஞ்சிருக்கலாமே, இது ஒரு மேஸ்திரி வந்து ஒரு பில்டிங்கை கட்டிட்டு இருக்காரு, பூசு வேலை செஞ்சுட்டு இருக்காரு, மேஸ்திரி இந்த இடத்துல கொஞ்சம் தூக்கலா இருக்கு, இந்த மட்ட பழைய போட்டு இப்படி தேய்ங்க அப்படின்னு சொன்னா மேஸ்திரின்னு சொன்னாரு, சார் நான் சரியா தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. நம்ம மறுபடியும் சொன்னோம்னா என்ன பண்ணாரு, மேஸ்திரிக்கு போவோம் இல்லையா? ஆனா இங்க பார்க்கும்போது பேதுரு என்ற ஒரு மனிதன் இரவெல்லாம் போறாங்க. அவர் மீன் பிடிக்கிறது தான் அவருடைய தொழில். எக்ஸ்பர்ட். போறாங்க, மலையை போடுறாங்க, மீன் பிடிக்கிறாங்க, அநேக காரியங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அன்றைய நாளில மீன் பிடிக்கிறாங்க, போறாங்க, ராவெல்லாம் பிரயாசப்பட்டு இருக்காங்க, இரவெல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பண்ணல, ஒரு மீன் கூட அகப்படக்கூடாது. அவங்க எக்ஸ்பர்ட் தானே மீன் பிடிக்கிறதுல, கை தேர்ந்தவர்கள். அவங்களுக்கு தெரியும் எந்த நேரத்தில், எந்த சீசன்ல, எந்த இடத்துல போட்டா என்ன டைப்பான மீன் கிடைக்கும். இந்த சீசன்ல இந்த சைட்ல போனோம், இந்த இடத்துல போட்டோம்னா மீன் பிடிக்கும், எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அன்றைய நாளில் அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. இயேசு கிறிஸ்து வருகிறார், நான் படகுல ஏறணும்னு சொல்றாரு. படகுல ஏறி அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்து வார்த்தைகள், அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, படக உள்ள தள்ளு, படக உள்ள தள்ளு, உள்ள தள்ளிட்டு என்ன பண்ண, ஆழத்துல வளைய போடு அப்படின்னு சொல்லுவேன். நானா இருந்தா என்ன சொல்லிடுவேன், இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வலையெல்லாம் அலசி பேக் பண்ணி வச்சுட்டு போகலான் இருக்கேன், மறுபடியும் சொல்றீங்களே இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா, மறுபடியும் எல்லா வலையும் எடுக்கணும், எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும், சுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா பேதுரு என்ன சொல்றாரு, இதே தான் மனசுக்குள்ள இருந்தது. பேதுரு என்ன சொல்றாரா பாக்குறீங்க, 5ஆவது அதிகாரத்துல பேதுரு என்ன சொல்ல பார்க்கணும், ஆகிலும் அப்படின்னு சொல்லி பண்றோம் இல்லையா? 5ஆம் அதிகாரத்துல சீமோன், அதுக்கு 5:5 அதற்கு சீமோன், உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். நம்ம எத்தனை பேர் இதை செய்யறதுக்கு ஒப்பு கொடுக்கிறோம்? அல்லேலூயா. இதை நம்ம செய்யறதுக்கு ஒப்பு கொடுத்தோம்னா இந்த நாளில உங்களுடைய குடும்பத்துல இரட்டிப்பான ஆசீர்வாதம். அல்லேலூயா. கஷ்டமான ஒரு சூழ்நிலை, நைட்டெல்லாம் முடிச்சாச்சு, நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா டெக்னிக்கும் யூஸ் பண்ணியாச்சு, நான் மீன் பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட், எல்லா டெக்னிக்கும் யூஸ் பண்ணியாச்சு, ஒன்றும் கிடைக்கல. கர்த்தர் சொல்லுகிறார், நீ விதமாய் செய். ஆலயத்துக்கு வரீங்க, ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு வரீங்க, ஆலயத்தில் ஐயர் சொல்றாங்க, பிரசங்கிக்கிறாங்க, இப்படி செய்யணும், இதை செய்யணும், இதை ஒப்பு கொடுக்கணும், இதை அறிக்கை செய்யணும், இதற்கு கீழ்ப்படியணும். எத்தனை பேர் நம்ம அதை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்கிறோம்? இன்றைய நாள் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அதற்கு ஒப்பு கொடுத்து நம்ம செய்யும் பொழுது
நான் எக்ஸ்பர்ட் தான், எனக்கு எல்லாம் தெரியும், ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே அப்படின்னு சொல்லி வலையை போடுகிறேன் என்று சொல்லி வலையை போடுறேன். பேதுருக்கு 2 சாய்ஸ் இல்லையா? ஐயா எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க கிளம்புங்க, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்க கிளம்புங்க, நாளைக்கு வந்து போட்டுக்கிறேன், வலையை போடுகிறேன்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் பேதுரு என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்தார், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், செவி கொடுத்தார். இதில் அநேக சத்தியங்கள் அடங்கி இருக்கு. அதுக்கு முன்பாக கூட என்ன சொல்லலாம், அவருடைய படத்துல இடம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கணும், அவர் அனுமதிக்கணும், அவர் பேசுகிறதுக்கு நம்ம செவி கொடுக்கணும். அநேக காரியங்களை இந்த வசனத்தில் நம்ம தியானிக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல அவர் அப்படியாக செய்யும் போது என்ன, அந்த 6-7 வசனங்களை பாருங்க. வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். மற்ற படகுல இருக்கிற வந்து என்ன பண்ணாங்களாம்? சைகை காட்டினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இரட்டிப்பான ஆசீர்வாதம். அவங்க போனது ஒரு படகுல, மீன் கொண்டு வந்தது சொல்லுங்களேன் 2 படகு நிறையாக மீன்களை கொண்டு வந்தார். அல்லேலூயா. என்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோம், எப்போ கீழ்ப்படினோம்? நல்லா இருக்கும்போது எல்லாமே செய்வோம் இல்லையா? நமக்கு எல்லா ஆசீர்வாதம் இருக்கு, எல்லா பிரச்சனையும் இல்லாம நம்ம ஹெல்த்தியா இருக்கிறோம். கர்த்தர் சொல்லும்போது அவன் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி, உங்களால இயலாத சூழ்நிலையில, கைவிடப்பட்ட சூழ்நிலையில, ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில, எல்லாமே முடிஞ்சு போன நிலைமையில இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் என்றைக்கு செவி கொடுக்கிறோமோ அன்றைய நாளிலே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நம்முடைய தொழிலிலே, நம்முடைய கையின் பிரயாசத்திலே நாம் பெற்றுக்கொள்வோம்ன்றதுல சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. இன்றைய நாளை கர்த்தர் அப்படியான ஒரு காரியத்தை செய்கிறார். இதுல நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் தாழ்மை. நம்ம எப்பேற்பட்டதான எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், ஆனால் பேதுருவிடத்துல ஒரு தாழ்மையின் கணக்கு. நான் ஒத்துக்கிறாரு, சரியா, என்னால உங்களுடைய வார்த்தையின்படி நான்